இன்றைக்கி நிஃப்டி சடனாக ஏன் இறங்குச்சு? 2 நாள் வந்து தொடர்ந்து ஏற்றத்தில் இருந்த நிஃப்டி இன்றைக்கி வந்து பெரிய அளவில் டவுன் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ட்ரேடர்ஸ் கவனம் செலுத்த வேண்டிய இடம் எங்கே இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க என்னுடைய ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி விருப்பம் இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தளவில் நேற்றுக்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் ஐடி செக்டார் ஏறிச்சு. இல்லை, இன்றைக்கி ஐடி செக்டார் எந்த அளவுக்கு நேற்றுக்கு ஏறிச்சோ அதே அளவு கம்ப்ளீட்டாக வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ நேற்றுக்கு என்னெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோமோ மார்க்கெட்டில் அது அப்படியே வந்து இன்றைக்கி ஸ்பாயில் ஆகிடுச்சு. அதுக்கான மேஜர் ரீசன் பார்த்திங்கன்னா ஒரே ரீசன் தான், ஜியோ பாலிட்டிக்ஸ். அந்த திருப்பியும் வந்து ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீஸ் டாக் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் இஸ்ரேல் வந்து லெபனான் மீது இருக்கக்கூடிய அந்த அட்டாக் வந்து இன்னும் ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து டென்ஷனாகவே வச்சுருக்கு. இதனால் முந்தான இந்த 3 நாளாக சொல்லிட்டு இருந்தோம் பார்த்திங்களா, நேற்று ஷார்ட்ஸ் கூட சொன்ன பாருங்கள், 115லேருந்து 90 வந்துச்சு, 90லேருந்து 96 போச்சு, அகைன் 96லேருந்து 90 வந்துச்சு, திருப்பி 90லேருந்து இன்றைக்கி $98 க்ரூட் ஆயில் போயிருக்கு. திருப்பியும் க்ரூட் ஆயிலை ஏற்றி விட்டாங்க இப்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு வளட்டைல் ஜியோ பாலிட்டிக்ஸில் நடந்துகிட்டே இருக்கிறனால நம்ம பங்குச்சந்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நேற்றுக்கு வந்து நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. முந்தா நேற்று வந்து சில செக்டார்ஸ் வந்து நல்ல ஏற்றம் கொடுத்துருது. ஐடி செக்டார் வந்து தொடர்ந்து 2 நாளாக ஏற்றம் கொடுத்துருந்தது. ஓகே, நேற்றுக்கு நல்லாவே எல்லா செக்டார் ஏற்றம் கொடுத்தது. இன்றைக்கி மொத்தமாக ஐடி செக்டார் வந்து முடிச்சு விட்டாங்க. 4% மேலே இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்லி டவுன். ஓகே, ஸோ இப்போது இன்றைக்கி வேறு என்ன செக்டார் தான் ஏற்றத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த செக்டாருமே இன்றைக்கி வந்து பெருசாக புலிஷில் போகலை. எல்லா செக்டாருமேங்க, ஒரு செக்டாரோட எல்லாமே டவுனு. ஐடி பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 5% டச் பண்ணிட்டாங்க. நிஃப்டி ஐடி செக்டார் மட்டும். கேபிட்டல், இந்தியா டிஜிட்டல்லாம் வந்து 2.2% மேலே கம்ப்ளீட்லி டவுன். ஓகே, ஹெல்த் கேர் மட்டும் கொஞ்சம் பரவாயில்லாமல் டவுன் ஆயிருக்கு. ஓகே, ஒரு 0.2% டவுன் ஆயிருக்கு. அதனால தான் ஹெல்த் கேரில் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. ஒரு சில ஸ்டாக்ஸ், போரஸ் ரினியூவபிள்ஸு, அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில கம்பெனிகள் ஃபார்மா செக்டாரில் மட்டும் கொஞ்சம் மாடரேட்டாக ஏற்றம் கொடுத்துருக்கு. மற்ற எல்லா கம்பெனிகளும் வந்து தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கோல்டு சில்வரை பார்த்தீங்கன்னா, கோல்டு சில்வருடைய நிலவரத்துலையும் கோல்டு பீஸ் நமக்கு ஏறலை, சில்வர் பீஸ் ஏறலை. ஏன்னா க்ரூட் ஆயில் ஒரு பக்கம் வேகமாக ஏறிக்கிட்டே வருது. க்ரூட் ஆயிலோட நிலவரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பிட்காயின் கூட ஏறலை. ஓகே, கிரிப்டோ கரன்சியில் கூட ஏற்ற விடலை. பிட்காயினும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே இருந்தது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவில் அப்படியே திரும்புது பிட்காயின். ஓகே, ஏன்னா யூகே ஆயில் வந்து 96 போச்சு இல்லையா, திருப்பி 90 வந்துச்சா, திருப்பி இப்போ 97 இருக்குது க்ரூட் ஆயில். ஃப்ரண்ட் க்ரூட் வந்து $97 இருக்குது. அதனால் கோல்டு ஏறலை, சில்வர் ஏறலை, நம்மளுடைய மார்க்கெட்டும் ஏறலை, எதுவுமே ஏறலை. மொத்தமாக எல்லாத்தையும் வந்து ஒரே எதிரியாக முடிச்சு விட்டாங்க. இன்றைக்கி 276 புள்ளிகள் இப்போ வரைக்கும் நிஃப்டி வந்து டவுனில் தான் இருக்குது. அடுத்தது இன்றைக்கான நம்ம ட்ரேடர்ஸ் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்கிறது போரோசில் ரினியூவல்ஸ் இருக்குது, கான்கோடு பயோ, அப்புறம் வந்து கார் ட்ரேடு, கோ கலர்ஸ், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ், கான்ஃபிடன்ஸ் பெட்ரோ, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றத்தில் இருக்குது. ஓகே, இது இல்லாமல் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா முக்கியமாக எல்லோரும் கவனம் செலுத்துறது NHPCயோடைய ஆஃபர் ஃபார் சேல் தான். ஏன்னா NHPCயோட ஆஃபர் ஃபார் சேல் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ₹71.50 வந்து ஆஃபரில் கொடுக்குறாங்க நமக்கு. இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, ஜீரோதால் அக்கௌண்ட் இருந்தாலோ அல்லது மற்ற ப்ரோக்கர் கம்பெனியில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை போய் பிட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கான டேட்டு மிஸ் பண்ணிடாமல் அப்ளை பண்ண காசு இருக்கிறவங்க போய் அப்ளை பண்ணலாம். லாபம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏறிச்சுன்னா நல்லா, அதாவது 71.50 உங்களுக்கு கிடச்சிருது. அந்த நேரத்தில் வந்து NHPC வந்து உங்களுக்கு ஆஃபர் ஃபார் சேலில் ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் NHPC ஒரு ₹77 ₹78 அல்லது ₹74 இருந்தால் கூட உங்களுக்கு வந்து லாபத்தில் வரும். இறங்கி இருந்ததுன்னா நஷ்டத்தில் வரும். மோஸ்ட்லி வந்து எல்லோரும் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா இது லாபத்தில் தான் வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது NHPCயோட ஆஃபர் ஃபார் சேல்னால். ஓகே, ஸோ அதனால் விருப்பம் இருக்கிறவங்க அதில் அப்ளை பண்ணுவாங்க. நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பைபேக் பார்த்தீங்கன்னா வெல்ஸ்பன் லிவிங் வந்து பைபேக் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்டாக் வச்சுருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க பைபேக் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா ₹145 அப்ராக்சிமேட்டாக அந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸு. ஆனால் அதனுடைய பைபேக் விலை ₹175 இருக்குது. 142 சம்திங்கில் இருக்குது. 175னா பாருங்கள், ₹30 ₹35 வந்து அதிகமான ப்ரைஸில் பைபேக்கில் வந்து எடுத்துக்கிறாங்க வெல்ஸ்பன் லிவிங். ஸோ அதை அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்குவாங்க. அதை வந்து எல்லோரும் நோட் பண்ணிக்கணும். ஓகே, பைபேக்கில். அடுத்தது நமக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, பாண்ட்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பொறுத்தளவில் 6.94% ஈல்டு வந்து 7% ஈல்டில் 2036 வரைக்கும் 10 வருஷத்துக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஒன்று பெண்டிங்கில் இருக்குது.
சப்போஸ் ரிட்டையர்டு பர்சன்ஸாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். கவர்மெண்ட் பாண்ட்ஸு நீங்கள் ஜீரோதாலெலாம் வந்து அந்த பிட்ஸில் போனீங்கன்னா எல்லாமே கிளியராக வரும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில். அடுத்தது ஆர்டர் எடுத்த கம்பெனிகளில் வந்து பஜாஜ் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட். ஓகே, அது வந்து ஆர்டர் எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஆர்டர் வேல்யூ வந்து 300 crore, அப்புறம் வந்து 400 crore வந்து ஆர்டர் எடுத்துருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 2200 கோடி மார்க்கெட் கேபிட்டல். நல்ல ஒரு ஆர்டர் வந்து எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் எடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இபேக் ப்ரிஃபர்ப் டெக்னாலஜிஸ் 164 கோடிக்கான ஆர்டரை எடுத்துருக்குறாங்க. மார்க்கெட் கேபிட்டல் 1848 கோடி. அடுத்தது ஆர்டர் எடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா B2B சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். இது வந்து நல்ல ஒரு பெரிய ஆர்டர் எடுத்துருக்காங்க. வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிஆர் கோயல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். பிஆர் கோயல் இது பார்த்தீங்கன்னா 118 கோடி ஆர்டர் எடுத்துருக்குறாங்க. ஆனால் கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 283 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டலு. ஸோ கிட்டத்தட்ட 50% நியர்பையில் ஆர்டர் எடுத்துருக்காங்க பிஆர் கோயல். அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்தது ஆர்டர் பார்த்தீங்கன்னா டி டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 206 கோடிக்கான ஆர்டர் எடுத்துருக்குறாங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 4326 கோடி மார்க்கெட் கேபிட்டல். பட் 206 கோடிக்கான ஆர்டர் எடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து ஆல்ஃபா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லிமிடெட். இதுதான் ரொம்ப ஹைலைட்டடான ஆர்டரு. ஆல்ஃபா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லிமிடெட் சின்ன கம்பெனி தான், 40 கோடி தான் அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல். ஆனால் இவங்க எடுத்துருக்கிற ஆர்டர் பார்த்தீங்கன்னா 63 கோடிக்கான ஆர்டர். 157% அவங்க மார்க்கெட் கேபிட்டலோட அதிகமாக இருக்கிற ஒரு ஆர்டரை வந்து எடுத்துருக்கிறாங்க. ஆல்ஃபா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லிமிடெட் ரொம்ப முக்கியம். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பொறுத்தளவில் பவர் செக்டாரில் நமக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். ஓகே, இது எல்லாத்தையும் வந்து கவனிக்கணும். அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போகுதுன்றது வந்து நான் ஒரு பிக்சரில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க எல்லாரும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்டு சில முக்கியமான டேட்டாலாம் அதில் கொடுத்துருவேன். ஃப்ரீ டெலிகிராம் தான். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்பப்போ டெய்லி காலையில் போஸ்ட் போடுவேன். லைவில் மார்க்கெட்டில் என்ன நியூஸ் வருதோ அதெல்லாம் போஸ்ட் போடுவேன் டெலிகிராமில். ஸோ ஜாயின் பண்ணி ஜஸ்ட் அப்டேட் எடுத்துக்கோங்க. மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா ஒரு அப்டேட்டை கரெக்டாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும்ல, அதுக்கு நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். அது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, அது வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆல்ஃபா டிரான்ஸ்ஃபார்மர்ஸையும் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ஆர்டர் வேல்யூ மார்க்கெட் கேபிட்டலோட பெருசு அப்படின்றப்போ கொஞ்சம் பார்க்கணும். ஆனால் ட்ரேடபிள் இருக்கா வால்யூம் அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும். நான் வெறும் ஆர்டர் இன்ஃப்ளோ மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு 4ஆம் தேதி நாளைக்கு தான் வந்து ஆர்பிஐயோடைய ரெப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மற்றபடி கார்பரேட் ஆக்ஷனில் என்ஹெச்பிசியோடைய ஓஎஃப்எஸ் இன்றைக்கி ஓடிட்டுருக்கு, கவனமாக எடுத்துக்கோங்க. வெல்ஸ்பனோட பைபேக் ஓடிக்கிட்டு இருக்குது, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. சிஎம்எஸ் இன்ஃபோவோட பைபேக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது, அதுவும் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. சிஎம்எஸ் ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பைபேக்கை போய் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஏன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நமக்கு விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐபிஓவில் சிஎம்ஆர் க்ரீன் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, க்ரீன் எனர்ஜியில் எல்லாமே வந்து பாசிட்டிவில் தான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா 15,000 கொடுத்து ஒன்றும் பெரிய ரிஸ்க் இல்லை. 15,000ன்றது நார்மல் ட்ரேடருக்கான ஒரு ரிஸ்க் தான். சிஎம்ஆர் க்ரீன் டெக்னாலஜிஸ் விருப்பம் இருக்கிறவங்க அதை அப்ளை பண்ணுவாங்க. நீங்களும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, இந்த முக்கியமான விஷயம் இதெல்லாம் மார்க்கெட்டில் இப்போதைக்கு. ஏன்னா மார்க்கெட் பயங்கரமாக டவுன் ஆகிட்டு இருக்கு. நமக்கு இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே? ஓஎஃப்எஸ், பைபேக்கு, ஐபிஓ, இந்த 3 இடத்துல தான் நம்ம கை வைக்கணும். ஓகே, அதை விட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் போகணும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக 264% ஏற்றம் கொடுத்துருக்கு. 23,000 புட் ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி ஃபுல்லாக புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஏற்றம் இன்றைக்கி. ஓகே, 264%, 23,000 புட் ஆப்ஷன்ஸ். கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே டவுனு, புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அப் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் அட்வான்சஸ் டிக்ளைனில் பார்த்தீங்கன்னா 3142 கம்பெனி இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு. அதில் 2145 கம்பெனி டவுன், 878 கம்பெனிகள் மட்டும்தான் அட்வான்சஸ். ஓகே, மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்றைக்கி ஒரு கிராஷை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இறங்கிக்கிட்டு இருக்குது. 23,278 இருக்குது. 23,000 கட் பண்ணிடுச்சுன்னா எல்லோரும் ஹோப்பை விட்டுருவாங்க. 23,000ன்றது மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டில் இருக்குது. ஓகே, அதை விட்டுருவாங்க. ஆனால் இந்த ஆர்பிஐ பாலிசி வந்துச்சுன்னா நமக்கு மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நான் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் வந்து நம்ம பார்ப்போம். நடுவில் ஏதாவது முக்கியமான டேட்டா வந்து அதை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் வந்து போட்டுடுறேன். ஓகேவா, ஸோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன ட்ரேடிங் பண்ணீங்க, என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்குது, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த கமெண்ட்டை படித்து அதாவது கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது இல்லை எங்கேயுமே. நீங்களும் வந்து கமெண்ட்லலாம் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் போடாதீங்க. பட் பேட்டர்ன்ஸை போடலாம். இந்த ஸ்டாக் இந்த பேட்டர்ன் வந்திருக்குன்னு போடலாம், இந்த ஸ்டாக்கில் இந்த ரிசல்ட் வந்திருக்குன்னு போடலாம், டிவிடெண்ட் போடலாம். ஓகே, டிவிடெண்ட்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ரிட்டையர்டு பர்சன்ஸ் வந்து டிவிடெண்ட்டை நம்பி தான் வந்து மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா டிவிடெண்ட் அவங்களுக்கு ஒரு பக்கம் வந்துடும்.
மார்க்கெட் ப்ரைஸ் மேலே ஏறிச்சுன்னா அதில் ஒரு லாபம் வந்துடும். ஸோ 2 லாபம் வரும். அதனால் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் வந்து சொல்லணும். ஆக்சுவலாக டைம் பத்தல. அடுத்த வீடியோவில் வந்து அதையும் சொல்கிறேன். ஓகே, இது வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணவா இந்த மாதிரி வீடியோஸ் அப்படின்றதையும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் ஒரு சஜஷன் கொடுங்க. இப்போ நான் இந்த மாதிரி பேசுகிறது, இந்த வீடியோ வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 20-25 நிமிஷம் போனாலும் பரவாயில்ல, எல்லா டேட்டாவும் கொடுத்துருங்க அப்படின்னா கொடுக்குறேன். இல்லை கட் பண்ணி போகிறதுனாலும் போட்டுடுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.